என்ன பொறுத்த வரைக்கும் தீனன் தான் உண்மையான குற்றவாளி. ஐயோ சார், என்ன சார் இவர் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு? சார் இல்ல சார், சார் எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை சார். சார் இவர் பொய் சொல்லிட்டு இருக்காரு சார். அருணை கஸ்டடியில எடுத்து விசாரிச்ச மாதிரி தீனனையும் போலீஸ் கஸ்டடியில எடுத்து விசாரிக்கணும். அப்பதான் இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சுங்கிற உண்மை தெரிய வரும். தீனனை முழுமையா விசாரிக்காம இந்த வழக்குல ஒரு முடிவுக்கு வர்றது நியாயம் இல்லை. எனவே தீனனை போலீஸ் விசாரிக்க உத்தரவிடும்படி கோர்ட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். முடிச்சிடலாம், நான் பாத்துக்கிறேன். கனகரன் கூப்பிட்டாங்க. போங்கம்மா போங்கம்மா, உள்ள போங்க. யுவர் ஆனர், குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். அருண் அனுப்பின அடி ஆட்களால தாக்கப்பட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த கல்பனா பொழைச்சிட்டாங்க. அவங்க முழுசா நினைவு திரும்பி வாக்குமூலம் கொடுக்கறதுக்காக இங்க வந்திருக்காங்க. அவங்கள கோர்ட்டார் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ண அனுமதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எஸ் ப்ரொசீட். கல்பனா 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 கல்பனா, உள்ள போமா. வா வா. நீங்க தான் கல்பனாவாமா? ஆமா சார். இப்போ உங்க உடல்நிலை எப்படி இருக்கு? பரவாயில்ல சார். மிஸ்டர் பிபி, இவங்க தலையில அடிபட்டிருக்க, வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு இவங்க மென்டலா ஸ்டேபிளா இருக்காங்களா? எஸ் யுவர் ஆனர், நேத்து இவங்களுக்கு நினைவு திரும்பிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு தான் அவங்கள டெஸ்ட் பண்ணி she is mentally fitன்னு சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அந்த ப்ராசஸ் முடியறதுக்கு தான் தாமதம் ஆயிடுச்சு யுவர் ஆனர். இங்க பாருங்கம்மா, இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கீங்க. நீங்க அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். இந்த வழக்கோட விவரத்தை காவல்துறை உங்களுக்கு சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன். எஸ் சார். 2 பேர் மேலேயும் கோர்ட்டுக்கு சந்தேகம் இருக்கு. நீங்க தான் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, சாட்சியாவும் இருக்கீங்க. யார் உண்மையான குற்றவாளின்னு உங்க ஸ்டேட்மெண்ட் தான் தீர்மானிக்கும். நிதானமா யோசிச்சு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. ஓகே சார். பிபி ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். மிஸ் கல்பனா, இவரை உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்கம்மா, அவர் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார்.